கூச்சலிட தேவையில்லை, கூக்குரலும் தேவையில்லை. தடைகளை உடைத்தெறிந்தால் படைகளை ஜெயித்திடலாம். சாதிக்க நீ நினைத்தால் சாதிகளை தூக்கிவிடு. சாதிகளை நாம் நினைத்தால் வரலாற்றுகளை யார் படைப்பார்? பயணமும் வெகு தூரம், பாதையோ தெரியவில்லை. பாய்மரங்கள் ஏதும் இல்லை, போட வேண்டும் எதிர்நீச்சல். வருத்தங்கள் ஏதுமின்றி உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்ப பள்ளங்கள் எப்படி உருவாகும்? முடியும் என்றே முயன்று தோன்றி தோற்றிடு. முடியாது என்றால் பயின்று வென்றிடு. பட்டை தீட்டினால்தான் வைரம் கூட மின்னும். அடிமேல் அடித்தால்தான் தங்கமும் ஜொலிக்கும். கடவுள் கல்லாய்தான் மனிதனை படைத்தான். அந்த கல்லை செதுக்கும் சிற்பிகள்தான் நாம் செய்யும் முயற்சிகள் மற்றும் தோல்விகள். உன்னை நீயே செதுக்கிவிடு. சிலையாகிடு, இல்லை சிற்பியாகிடு. பரமபதத்தில் பாம்பு விழுந்து விட்டால் ஏணியை நினைத்து விளையாடுவது இல்லையா? அதுபோல்தான் வாழ்க்கையும். இதுவும் பரமபதம்தான். சில மனிதர்கள் பாம்பாய், சில மனிதர்கள் ஏணியாய். வாழ்க்கை என்பது இதுவே. வீழ்ச்சி இல்லாமல் என்றும் எழுச்சி இல்லை. தோல்வி இல்லாமல் என்றும் வெற்றி இல்லை. சருகாய் விழுந்தால் நாளை உரமாக்கலாம். விதையாய் விழுந்தாய் நாளை மாறலாம். எப்படி விழுவது என்று நீயே முடிவு செய். தோல்வியை கூட வெற்றியாய் நினை. அதுதான் உனக்கு முதல் வெற்றியாகும். வஞ்சனை இல்லாமல் வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை போட்டிதான் என்பதை மறவாதே. நீ விளக்காக இல்லாவிடினும் ஒளியூட்டும் சிறிய தீக்குச்சியாய் இரு. வானம் வசப்படாமல் போகலாம். அதையும் தாண்டி நாம் காணும் கனவுகள் ஒரு நாள் நம் வசம் சேரலாம். போராட்டங்கள் தான் இங்கே வாழ்க்கை என்றால் போராடி உன் வாழ்க்கையை வென்றிடு. சில உறவுகளை மறந்தால் மட்டுமே என்னால் வாழ முடியும் என்றால் மறந்துதான் ஆக வேண்டும்.